பீஃப் பக்கோடா செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஃப் வந்து கறி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸை வெட்டிக்கோங்க. ஏன்னா பக்கோடாவுக்கு குட்டி குட்டியாக வெட்டினா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் நான் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் 65 மசாலா அது ஒரு ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன், பெப்பர் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கடல மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. லெமன் ஜூஸ் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வரும். நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், சூடாயிடுச்சு. இப்போ போடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். லைட்டாக திருப்பி விடுங்க. பாருங்கள், ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த மாதிரி மசாலா கரெக்டாக போட்டால் ஒட்டவே ஒட்டாது. எண்ணெயில் கரெக்டாக அதிலே மசாலா ஒட்டிக்கிச்சு பாருங்கள் கறியில். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா முறுன்னு நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.